நீங்க லோ பட்ஜெட்ல பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் மாதாவரம் சரௌண்டிங்ல, ரெட்டில் சரௌண்டிங்ல, புழல் சரௌண்டிங்ல இந்த மூணு ஊரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வில்லாஸ் வந்துருச்சு. சென்னை லிமிட்டுக்குள்ள லோ பட்ஜெட்ல இந்த பிளாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஎன் டெக் சிட்டி ஆக்சுவலா அது வந்து 150 ஏக்கர். அது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல நம்ம அங்க போயிட முடியும். இந்த சைட்டுக்கு அந்த சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வீடுகளை தாண்டி தான் நீங்க இந்த சைட்டுக்குள்ளே வருவீங்க. அவுட்டர் ரிங் ரோட் பாத்தீங்க அப்படின்னா 2.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் இருக்கு. ஜிஎன்டி ரோடுமே நியர்பைல தான் இருக்கு. ஸ்ரீ கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் அது வந்து நம்ம சைட்ல இருந்து நியர்பைல தான் இருக்கு. அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூட நம்ம சைட்ல இருந்து நியர்பைல தான் இருக்கு. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுமே நியர்பைல தான் இருக்கு. உங்க கையில வெறும் 1 லட்சம் இருக்கு அப்படின்னா நீங்க இங்க பாத்துட்டு இருக்க இந்த லே அவுட்ல உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ண முடியும். 1 லட்சம் இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் கூட உங்களால கட்ட முடியும். மீதத்தை பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க லோ பட்ஜெட்ல பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் மாதாவரம் சரௌண்டிங்ல, ரெட்டில் சரௌண்டிங்ல, புழல் சரௌண்டிங்ல இந்த மூணு ஊரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பெருங்காவூர். இந்த சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சாய் பாலாஜி நகர். இந்த சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சைட் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வில்லாஸ் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சைட்டை வந்து எல்லாரும் விரும்பி வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% இடம் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. மக்கள் எதுக்காக இப்போ வந்து இங்க வீடு கட்டி வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை லிமிட்டுக்குள்ள லோ பட்ஜெட்ல இந்த பிளாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பிரைஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிஎம்டி அப்ரூவோட இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க லோ பட்ஜெட்ல பிளாட்ஸ் ஆர் வில்லாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 லொகேஷன்லயும் மாதாவரம், புழல், ரெட்டில்ஸ் இந்த 3 சரௌண்டிங்லயுமே இருக்கிற ரொம்ப லோ பட்ஜெட் சைட்னா ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் தான். இங்க இருக்கிற பிரைஸ் ரேஞ்சு தான் ரொம்ப ஹைலைட்டு. அந்த பிரைஸ் ரேஞ்சை மட்டும் நம்ம லாஸ்டா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைட்டுக்குள்ள வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துலாம். சைட்டுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. இபி வந்துருச்சு, ஸ்ட்ரீட் லைட் வந்துருச்சு. இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லி காம்பவுண்ட் வால்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்டுக்கான அப்ரூவல் பாத்தீங்க அப்படின்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு. ஸோ சென்னை லிமிட்டுக்குள்ளேயே லோ பட்ஜெட்ல நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே ரெட்டில்ஸ் தான் சூஸ் பண்றாங்க. ஸோ ரெட்டில்ஸ்ல நீங்க இருக்கீங்க, நியர்பைல ரெட்டில்ஸ்ல நான் பிளாட் வாங்கலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்ல இந்த சைட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க மாதாவரம் சரௌண்டிங் தேடினாலும் சரி, இல்ல வந்து புழல் சரௌண்டிங் தேடினாலும் சரி, இல்ல ரெட்டில்ஸ்ல இருந்து தேடினாலும் சரி, இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். நீங்க வீடு கட்டி வர்றதுக்கா இருந்தாலும் பக்காவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெண்டுக்குமே இந்த சைட் சூப்பரா வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சைட்டுகளே பாத்தீங்க அப்படின்னா பார்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதாவரத்துக்கான மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைல வரப்போகுது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல போயிட முடியும். அது மட்டும் இல்லாம மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 10 நிமிஷம் டிராவல தான் இருக்கு. நியர்பை டெவலப்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன் டெக் சிட்டி ஆக்சுவலா அது வந்து 150 ஏக்கர். அது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம சைட் நியர்பைல தான் வருது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல நம்ம அங்க போயிட முடியும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏன்னா 150 ஏக்கர்ல டிஎன் டெக் சிட்டியே வருது. ஸோ அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும். இல்ல நான் வீடு கட்டி தான் வரப்போறேன் அப்படின்னா நீங்க வீடு கட்டி வர்றதுக்கு பக்காவான இடம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15 வீடு வந்து இந்த சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. நீங்க பேக்ரவுண்ட்லேயே பார்த்தாலும் தெரியும். இது ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா தான். அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்கு அந்த சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே வில்லா தான். சரிங்களா? நீங்க இந்த சைட்டு விசிட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா ஆன் தி வேல உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வீடுகளை தாண்டி தான் நீங்க இந்த சைட்டுக்குள்ளே வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சைட்டு. அது மட்டும் இல்லாம பக்காவா டெவலப் பண்ணிருக்காங்க. மக்கள் இவ்வளவு பேர் குடி வந்திருக்காங்க அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி இந்த சைட்டுக்கு நல்லா இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து நம்ம நியர்பை அவுட்டர் ரிங் ரோட் பாத்தீங்க அப்படின்னா 2.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த அவுட்டர் ரிங் ரோடு எங்க போகுன்னு பாத்தீங்க அப்படின்னா மீஞ்சூர் டு வண்டலூர் போற அவுட்டர் ரிங் ரோட். சரிங்களா? நீங்க இங்க இருந்து ஈஸியா வந்து சென்னைக்குள்ளேயும் போய்க்கிற முடியும், சென்னைக்கு அவுட்டர்லயும் நீங்க போய்க்கிற முடியும். எப்படின்னா நீங்க அந்த அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா வண்டலூர் போக முடியும். வண்டலூர் போயிட்டீங்க அப்படின்னா தாம்பரம் போக முடியும், கிளம்பாக்கம் போக முடியும். அப்படி நீங்க வண்டலூர்ல இறங்காம பூந்தமல்லியில இறங்குறீங்க அப்படின்னா நீங்க ரைட் பாத்தீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க இருந்து நீங்க சென்னை டு பெங்களூர் போற எக்ஸ்பிரஸ் ஹைவே நியர்பைல தான் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி அதுக்கான ஒர்க் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இல்ல அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற நேஷனல் ஹைவே சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே இருக்கு. ஸோ அதுல இருந்து ஈஸியா நீங்க பெங்களூர் கூட அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி இந்த சைட்டுக்கு பக்காவா இருக்கு. நியர்பை அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை வரப்போகுது. அது மட்டும் இல்லாம டிஎன் டெக் சிட்டி 150 ஏக்கர்ல வரப்போகுது. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்க ஒரு இடத்துல லோ பட்ஜெட் என்னப்பா லோ பட்ஜெட் சொல்ற, என்ன பிரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன்னு கேக்குறீங்க. பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆக்சுவலா இந்த பிரைஸ் நீங்க இந்த சரௌண்டிங் எல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னா 3000 சொல்லுவாங்க, 2500 சொல்லுவாங்க. ஆனா நம்ம சேனல் பார்த்து வர்ற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா ஃபாலோவருக்கும், எல்லா நண்பர்களுக்கும் ஜஸ்ட் 2200 தான் கொடுக்க போறாங்க.
நீங்க சைட் விசிட் வர்றீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் செல்லம் சேனலை பார்த்து வந்தேன்றதை சொல்லுங்க. 2200 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க வந்து 1 BHK பாக்குறீங்க அப்படின்னா உங்க கையில 25 லட்சம் இருக்கு அப்படின்னா இடத்துடன் வீடு சரிங்களா 25 லட்சத்துக்கு கட்டி கொடுத்துருவாங்க. 30 லட்சத்துக்குனா 2 BHK சரிங்களா 2 BHK கட்டிக்கலாம் 1 BHK கட்டிக்கலாம். இந்த மாதிரி பட்ஜெட் லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் இருக்கு. ஏன்னா மத்த எல்லாமே சோல்ட் அவுட். ஏன்னா நியர்பை எல்லா அப்ரிசியேஷன் வரனால எல்லா டெவலப்மெண்ட் வரனால டக்குன்னு புக் ஆயிடுச்சு. அவுட்டர் ரிங் ரோடு மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்ல இருந்து நியர்பை ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல GNT ரோடுமே நியர்பைல தான் இருக்கு. லோ பட்ஜெட்ல நீங்க பிளாட் சொல்லிருக்கீங்க ப்ரோ, இந்த சைட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சைட் விசிட் வந்து பாத்துக்கிறேன், எனக்கு பக்காவா இருக்குன்னு தோணுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நியர்பை நீங்க ஸ்கூல் காலேஜ் தான் பாப்பீங்க. இப்போ நியர்பை ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE ஸ்கூல், அது வந்து நம்ம சைட்ல இருந்து நியர்பைல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூட நம்ம சைட்ல இருந்து நியர்பைல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுமே நியர்பைல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வீடு கட்டி மூவ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நியர்பை ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து நியர்பை பாத்தீங்க அப்படின்னா ரிலா ஹாஸ்பிட்டல் கூட நியர்பைல தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பக்காவா இருக்குங்க. கனெக்டிவிட்டியில இருந்து நியர்பை ஸ்கூல் காலேஜ்ல இருந்து அதே மாதிரி டெவலப்மெண்ட் இருந்து எல்லாமே இந்த சைட்டுக்கு பக்காவா இருக்கு. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன வரைக்கும் எல்லாமே பக்காவா இருக்கு பிரதர், நான் சைட் விசிட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட பேமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் பேங்க் லோன் போற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்க கையில வெறும் 1 லட்சம் இருக்கு அப்படின்னா நீங்க இங்க பாத்துட்டு இருக்க இந்த லே அவுட்ல உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ண முடியும். இல்ல உங்க கையில 3 லட்சம் இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் கூட உங்களால கட்ட முடியும். மீதத்தை பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட் தான் இது. 1 லட்சத்துக்கு பைக் வாங்குற ரொம்ப கஷ்டம், ஆனா இங்க வீட்டு மனை கொடுத்துட்டு இருக்காங்க. 3 லட்சத்துக்கு காரே வாங்க முடியாது, ஆனா இங்க சொந்த வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட்ல நீங்க வீடு கட்டி வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான சைட் விசிட்டை இமிடியேட்டா புக் பண்ணுங்க. ஸோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ளே 15 வில்லாஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நியர்பை அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. எல்லா டெவலப்மெண்ட்டுமே நியர்பைல தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை இமிடியேட்டா புக் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டோட வரேன். தேங்க்யூ, பை பாய்.